கம்மிங் எபிசோடுக்குரிய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வீடியோ வந்துட்டு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்குது. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு ரம்யா நின்று கார்த்திகை பார்த்து வாழ்க்கை நமக்கு பல சர்ப்ரைஸை கொடுக்குன்னு சொல்லுவாங்க. அதில் ஒன்று தான் கார்த்தி, நீங்கள் உங்களை நான் பார்க்காமலே ரிஜெக்ட் பண்ணிட்டேன். ஆனால் இந்த டைம் வந்துட்டு கடவுளாக பார்த்து உங்களை என்கிட்ட அமுச்சு விட்டுருக்காரு. இல்லாட்டி ஏன் ஆஃபீஸில் வந்து வேலை செய்யணும், உங்களை நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கேன். அதை வந்துட்டு நம்ம எப்பவும் போல் மாணிக்கம் பார்த்துடுறாங்க. இங்கே பாருங்கள் பாகுபலி தேவசேனா பார்க்குறாங்க அப்படின்னு சொல்ல, நீங்கள் வேறனே அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி பாட்டுக்கு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறேன். அப்படியே முறைச்சிக்கிட்டே வந்துட்டு ரம்யா கேபின்குள்ளே கிளம்பிடுறாங்க. அடுத்த சைடு மார்க்கெட்டுக்கு போனாங்கல்ல தீபா, அவங்கள வந்துட்டு திடீர்னு ஒரு ரவுடி பையன் வந்துட்டு துரத்த ஆரம்பிச்சிடுறான். தீபா வந்துட்டு கடன்னு அந்த இடத்துல வந்துட்டு ஓடி வர்றாங்க. பின்னாடி வந்துட்டு அவனும் துரத்திட்டே வந்துட்டு இருக்கான். ஆஹா, யாரா இது நம்ம தீபாவுக்கு குறி வைக்கிறது, ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டியாப்பா சிங்காரம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. எனக்கு என்னமோ இது ரம்யா வந்துட்டு பண்ணியிருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா அவங்க தானே கார்த்தியை அடைஞ்சே தீரணும் அப்படின்ற மாதிரி ஒரு வெறியில் நீலாம்பரியாக மாறி நிற்கிற ரம்யாவை பார் அப்படின்ற மாதிரில இப்போ வந்துட்டு சில சீன்ஸ்லாம் வந்துட்டு என்ட்ரி கொடுத்துட்ருக்காங்க. அப்போ இது கண்டிப்பாக வந்துட்டு ரம்யா தான் பண்ணியிருப்பாங்களோன்னு சொல்லிட்டு தோணுது. ஏன்னா அவங்க தான் இப்போ கார்த்தி வெரியன்ஸ் ஆகிட்டாங்களே. அடுத்து வந்துட்டு தீபா ஓடி வர்ற அந்த நிலமையில் வந்துட்டு ஆப்போசிட்டில் ஒரு கார் வருது. அந்த காருள்ளே வந்துட்டு டம்முன்னு வந்துட்டு மோதி கீழே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அப்போ தான் சுற்றி இருக்கவங்க எல்லாருமே கூடி வந்துடுறாங்க. அதை பார்த்ததும் அந்த கத்தியால் குத்த வந்தால அவன் வந்துட்டு விஸ்குன்னு அங்கிட்ட இருந்து ஓடி போயிடறான். சுற்றி இருக்கவங்களாம் ஐயோ இந்த பொண்ணு யாரும் தெரியலையே, இப்படி வந்து மோதிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பதட்டப்பட்டுட்டே இருக்குது. அந்த கார்காரங்களும் வந்துட்டு வெளியில் வந்துடுறாங்க. அடுத்து வந்துட்டு இங்கே கட் பண்ணி அங்கே கம்பெனியில் தான் காமிச்சிட்ருக்காங்க. கார்த்தி வேலை பார்த்துட்ருக்க திடீர்னு வந்துட்டு ஒரு ஃபோன் வருது. எனக்கு தெரிஞ்சு தீபா வந்துட்டு ஆக்சிடென்ட் பண்ணாங்க, அவங்க தான் வந்துட்டு கால் பண்ணியிருப்பாங்க போல். இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல எங்கே எப்போ அப்படின்ற மாதிரி கார்த்தி வந்துட்டு ஷாக் ஆகுறாங்க. அந்தளவுக்கு ஷாக் இல்லைங்க. அப்புறமேட்டு விறுவிறுன்னு இப்போ வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா கிட்ட வர்றாங்க. ரம்யாவும் உங்கள் மேனேஜரை வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. மேம் எனக்கு ஒரு 1 hour பெர்மிஷன் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்க, ஏன் எதுக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்க, ஐயோ இவ வேற ஏன்னா வானிலை அறிக்கை மாதிரி ஏன் எதற்கு எப்படின்னு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காளே அப்படின்ற மாதிரி கார்த்தி வந்துட்டு, இல்லை மேம் கொஞ்சம் பர்சனல் ஒர்க் அதனால நான் போகணும் அவசரமாக போகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போ நம்மளோட மைண்ட் வைஸ் சப்போஸ் தீபாக்காக கால் பண்ணியிருந்தாலுமே என் ஒய்ஃபுக்கு முடியலை, நான் பார்க்க போகிறேன், என் 6 உயிர் ஒய்ஃபு அவன் மேலே நான் உசுரே வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய் வரலையா டைரக்டர் சார் அப்படின்னு இருக்கு. சரி நீங்கள் போயிட்டு வாங்க கார்த்தி அப்படின்னு சொல்ல, ரொம்ப தேங்க்ஸ் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி விறுவிறுன்னு அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்போது ரம்யாவோட முகத்தில் தெரிந்த இந்த ஒரு தேச ஒளிவட்டத்தை பார்க்கணுமே, அப்போ தான் அந்த நிமிஷம் சந்திரமுகியாக மாறின அந்த ரம்யாவை பார்க்க முடிஞ்சது. அப்படியே ஒரு மாதிரி வில்லத்தனமாக நின்று கார்த்தி போகிறதே சிரிச்சுக்கிட்டே நக்கலாக பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ தெரிஞ்சு போச்சுடா இவன் தாண்டா ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டா. சப்போஸ் எல்லா பிரச்சனையும் தெரிஞ்சதுக்கப்புறம் ரம்யா தான் இது காரணம்னு மட்டும் கார்த்திக் தெரிஞ்சிருந்துச்சுன்னா, யார் மேலே கை வச்ச தப்பு பண்ணிட்டியே சிங்காரம் அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு நமக்கு தோணுது. ஏன்னா என்ன தான் வந்துட்டு எத்தனை பேர் கொண்டு வந்தாலும் நமக்கு தெரியும் கார்த்தி வந்துட்டு எப்போவுமே தீபானா கார்த்தி அப்படின்ற மாதிரி தெரியும். ஏன்னா கார்த்தி தீபாவையும் சீரியலை பொறுத்தளவுக்கு யாராலையும் பிரிக்கவே முடியாது. இவங்கெல்லாம் வந்துட்டு சும்மா பாதியில் வந்தவங்க லிஃப்ட் கேட்டு இறங்கி போயிடுற மாதிரி தான் இவங்களோட சீன்ஸ் இருக்கும். அது மாதிரி ரம்யா என்னதான் பிளான் போட்டாலும் சரி கார்த்தியோட மனசில் வந்துட்டு இடம் பிடிக்க முடியாது. அது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் இந்த மாதிரி ஒரு ட்ராக் போகிறது வந்துட்டு எரிச்சலாக இருக்குது. அது ஒன்று தான். மற்றபடி வந்துட்டு ஐஸ்வர்யா சொன்னதை நீங்கள் பார்த்துக்கலாம். இவ தான் வந்துட்டு மருமகளுக்கே லாய்க்கு இல்லை, நாங்கள் பணக்காரங்களாக்கும் அப்படியாக்கும் இப்படியாக்கும் அப்படின்ற மாதிரிலாம் பில்டப் போட்டிருந்தாங்களே, ஏன் இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி ட்ராக்குக்கு போகணும். தீபா வந்துட்டு அழகாக வந்துட்டு பாட்டு பாடுறாங்க, பெரிய சிங்கர் ஆக்கணும் அப்படின்ற மாதிரி கார்த்தி பல முயற்சிகள் எடுத்தாங்க. ஏன் பெரிய சிங்கராக்கி அது மூலயமா வந்துட்டு தீபாவை நல்லபடியாக கொண்டு வரலாமே, அவங்களும் வந்துட்டு சமூகத்தில் ஒரு பெரிய இடத்துக்கு கொண்டு வரலாமே. அதை விட்டுட்டு இன்னும் ஒரு பட்டிக்காட்டு மருமகளாகவே வந்துட்டு அந்த மாதிரி செட் பண்ணி வச்சிருந்தா எப்படி. ரம்யா வந்துட்டு அவங்களோட மனசாட்சி கூட பேசும்போதும் பாரு, பட்டிக்காட்டுக்கு இப்படி ஒரு மாப்பிள்ளை அவளை வந்துட்டு தூக்கி போடு, அந்த பட்டிக்காடுன்னு அந்த டேக் வந்துட்டு போகாது போல. அதை மாற்றணும்னா தீபாவும் இந்த மாதிரி பெரிய ஆளை கொண்டு வரணும். இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.